க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மே மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து 9ஆம் தேதி வரை புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி வரை ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் 10ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலே அவர் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் 10ஆம் தேதிக்கு பிறகு பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம். இவருடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதம் 15ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் 15ஆம் தேதிக்கு பிறகு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனகாரகனான குரு பகவானுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய சூழல் ஏற்படும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ராசிநாதனும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. இந்த நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான ஒரு சூழலும் வந்துவிட்டது. இதற்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி களத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனத்தால் சிலருக்கு யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டித் தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். கால்நடை வளர்ப்பெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதல் ஆதாயம் உண்டு. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாய் உண்டு. புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் புத்திரஸ்தானாதிபதி ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குழந்தைகள் உங்கள் மீது அன்பும் பாசமும் அதிகம் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும்.
கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. புண்ணியஸ்தானாதிபதி இம்மாதம் உங்களுக்கு உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ராசியிலும் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதாலும் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலிலே வர வைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஆவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் தைரிய வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும் பேச்சு உண்டாகும். இந்த நாட்களாக விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாயும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதனுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டு. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்யாதிபதி வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் இதனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யக்கூடிய தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறுதல் இடமாறுதலுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தாமதமாகலாம். அதிகம் நிறைந்திருக்கும். சமாளிப்பதே உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். கையாள்வதே மிகவும் சிறப்பு. ஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பார்வை லாபஸ்தானத்திலே விடுவதாலும் சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே இம்மாதம் 10ஆம் தேதி வரை ராசிநாதர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இணைந்து பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.